உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. இந்த காலை வேளையில் புதிய கிருபையை தருகிற ஆண்டவர் ஒரு புதிய மன்னாவை உங்களுக்கு எனக்கு தருகிறார். எந்த தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தன் நீரல்லவோ, எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும் இயேசு நாமத்தின் மகிமையினால். நம்புறீங்களா? இந்த 4 வரிய இந்த நாள் முழுதும் பாடுங்க. நிச்சயமாகவே 4 நாளாயிற்றே நாருமே என்ற லாசருவை எழுப்பின ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார், உங்கள் சோதனையை சாதனையாய் மாற்றுவார், உங்கள் வேதனையை வெற்றியாய் மாற்றுவார், உங்கள் நஷ்டத்தை லாபமாய் மாற்றுவார், உங்கள் அழுகையை ஆனந்தமாக்குவார். ஆமென். He will bless you double for your trouble. Your pain will become gain. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இங்கே அவர் உன் தலையை நசுக்குவார் என்று யாரை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார்? பிசாசை பார்த்து சொல்லுகிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தலை குனிந்து இந்த என்கொயரியில, இங்க வா ஆடம், இங்க வா, என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பான்னு ஆண்டவர் கேட்டா, ஆண்டவரே நாட் ஆடம் ஒன்லி த மேடம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடம் சொல்ல, அப்புறம் என்ன மேடம் கேட்டா, நாட் மேடம் சர்ப்பம் என்று சொல்ல பிறர் மீது பழியை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து பேசுறார், நீ இப்படி என் பிள்ளைகளை ஏமாத்தினல்ல, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதோட நிறுத்தல, இவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளை தலைகுனி வச்சுட்டல்ல, இந்த தலைகுனிந்த இவர்கள் வாழ்க்கையிலிருந்து தலை நிமிர பண்ண ஒருவர் வருகிறார், தலை நிமிர பண்ணும் ஒருவர் வருகிறார் என்று சொல்லி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையே. அதுன்னு சொல்லலை. அப்போ இங்கே விசேஷத்தை ஒரு தீர்க்க தரிசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள், அவர் பிறப்பதற்கு முன்பே அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மோர் தென் 300 பழைய ஏற்பாட்டில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு தான் அவருடைய பிறப்பை நமக்கு சொல்லுகிறதே. அதில் முதல் தீர்க்க தரிசனம், த ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஃபஸி வாஸ் ஜெனசிஸ் 3:15, ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்கும், அவர் உன் தலை. அப்போ ஒருவர் வருகிறார், அது எல்லாரை போன்ற ஒரு குழந்தை அல்ல, அவர் என்று வாசிக்கிறோம். எந்த ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து அவர்னு சொல்றது இல்லை, அதுன்னு தான் சொல்லுவோம். சின்ன பிள்ளையை பார்த்து அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது தோற்றுப்போன இவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் ஜெயித்து விட்டோம் என்கிற சாத்தானுக்கு ஒரு மரண அடி. சபிக்கப்பட்டிருப்பா என்பது மட்டுமல்ல, பிசாசு சபிக்கப்பட்டவன் கடைசியாக அவன் நரகத்துக்குத்தான் போகிறான். அவனுக்காகத்தான் நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், நமக்கு பரலோகத்தை உண்டாக்கினார். ஆகவே நாமும் பரலோகம் போக வேண்டும், நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார், நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு நிறுத்தல்ல, அந்த பிசாசை பார்த்து பேசும்போதே, இவர்களிலிருந்து ஒருவர் வருவார், ஒருவர் இவர்களிலிருந்து வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று இயேசுவின் பிறப்பை குறித்த முதல் தீர்க்க தரிசனம். அவர்கள் தோல்வியிலும் ஒரு வெற்றியை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். இன்றைக்கு உங்கள் தோல்வியின் மத்தியில, உங்களுடைய குழப்பத்தின் மத்தியில ஒரு தெளிவை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின ஆண்டவர் என்று வாசிக்கிறோம். ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை உண்டாக்குகிற ஆண்டவர். உங்களுடைய நஷ்டத்தை லாபமாய் அவர் மாற்ற முடியும், உங்களுடைய அழுகையை ஆனந்தமாய் மாற்ற முடியும், உங்கள் சோதனையை சாதனையாய் மாற்ற முடியும், உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்ற முடியும், உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். God can change. He never changes, but He can change your situation. அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை இல்லை, அவரால் மன்னிக்க முடியாத பாவம் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, அவரால் செய்ய முடியாத அற்புதம் இல்லை. நம்புறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லவர். ஜஸ்ட் பிலீவ் இட். இல்லை, அந்த தோல்வியின் மத்தியில் ஒரு வெற்றியை கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தர் வராரு, உன் தலையை நசுக்க போறாரு, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சாத்தானுக்கு அன்னைக்கே சொல்லிட்டார். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் தீர்க்க தரிசனமே
இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட முதல் தீர்க்கதரிசனமே சாத்தானுக்கு மரண அடிதான். பாடுறோம்ல, சாத்தானுக்கு சாவுமணி. சாத்தானுக்கு சாவுமணி யாரால? இயேசுவால. இயேசு அடிச்சாரா? அடிச்சார். சிலுவையில சாத்தானுக்கு சாவுமணி அடிச்சு முடிஞ்சு போச்சு, இயேசுவின் கதை முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சான். 3ஆம் நாள் அவனுக்கு சாவுமணி அடிச்சு இயேசு வெளியே வந்தார். இன்றைக்கும் பிசாசு அலறி கொண்டிருக்கிறான். அதான் சொன்னான், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போயிடுவான். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். இந்த நாள் வெற்றியின் நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. பயப்படாதீங்க. உங்களுடைய அழுகையின் மத்தியிலும், தோல்வியின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும், சாபத்தின் மத்தியிலும், தலைகுனிந்த வாழ்க்கையின் மத்தியிலும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தலையை நிமிர பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஒரு ஜெயம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. This is the day that the Lord hath made and we will rejoice and be glad in it. இது கர்த்தர் உண்டு பண்ணினாள். நேற்றைய தினம் போல அல்ல. நேற்றைய தினமல்ல இது. கண்ணீரும் கவலையும் நீங்கள் சந்தித்த நேற்றைய தினமல்ல. இது ஒரு புதிய நாள். இந்த நாள் உங்களுக்காய் ஆச்சரியமான காரியங்கள் காத்திருக்கிறது. விசுவாசியுங்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். சூழ்நிலைகள் மாறும். மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். மாற்றுகிற இயேசு உன் மனசுக்குள்ள வந்தா மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் தானா வரும் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவார். வியாதியை தலைகளாக மாற்றுவார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை தலைகளாக மாற்றுவார். நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்வார். அற்புதமான பிதாவே, நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலையிலே எங்களுக்கு தருகிற மதுராந்தக மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மன்னாவை புசிக்கிற நாங்கள் பலனடைந்து இதை பலருக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிருபைத்தார். பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Don't forget to share this manna with somebody who is in need. தேவையுள்ள ஒருவருக்கு இந்த மன்னாவை பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. God bless you.